இடையன்கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் மீனை மீன் பிடிக்கும் வலையே வலையன்கை சட்டியே சட்டி செய்யும் குயவா குயவன்கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லை தின்னும் குதிரையே. என் பேரு ஈன்னு சொன்னதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. இந்த கதை எனக்கு எங்க அம்மா சொன்னது, எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி சொன்னது. which means the story is minimum ஒரு 150 வருஷம் பழைய கதை. இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் மெமரி கிளாஸஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த ஸ்டோரி மெமரி கொழு கொழு கன்றே கன்றின் தாயே மாடு வைக்கும் இடையா அந்த ஆர்டர் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஈஸியா மனசுல பதியறதுக்கு this story has helped. அது மட்டுமா இல்லை, அந்த பேச்சு வரக்கூடிய அந்த அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு வரக்கூடிய அந்த 4-5 வயசுல இந்த கதைய ஒரு குழந்தையால கரெக்டா சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு அந்த லாங்குவேஜ் என்னைக்குமே மாறாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, அதுக்கான காரணம் இந்த மாதிரி கதைகளை எங்க அம்மா எனக்கு சொன்னது. அது மட்டும் இல்ல, ஒரு ஹம்பிள்னஸ். நமக்கு ஒண்ணு தெரியலையா, பரவாயில்ல, நம்மளை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஈகோ பார்க்காம எனக்கு தெரியலப்பா நான் அவங்களுக்கு தெரியும் நீ போய் கேள அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்படிங்கிற ஹம்பிள்னஸ் இஸ் தேர் இன் தி ஸ்டோரி. அண்ட் ஃபைனலி, நாட் ஜஸ்ட் ஃபைனலி, ஒரு விஷயம் தெரியலன்னா எப்படியாவது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்சீவரன்ஸ். இத்தனை நல்ல விஷயங்கள் ஒரே ஒரு கதைக்குள்ள இருக்க முடியும்னா எவ்வளோ கதைகள் இருக்கு நம்ம கிட்ட, அந்த கதைகளுக்குள்ள எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு கோட் பண்றதுக்கான ஸ்பெஷல் ரீசன் என்ன அப்படின்னா, எங்க அம்மா வாழ்ந்த பெல்ட், அவங்களுடைய இளமை காலத்துல அவங்க வாழ்ந்தது தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். நான் இப்போ அடுத்ததா தஞ்சாவூர்ல, இந்த ஊர்ல இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் குஜராத் மண்டலி அப்படிங்கிற இடத்துல தான் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லியா எனக்கு அடையாளம் கொடுத்த கதையை தந்த என் தாய் வாழ்ந்த இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்று அட்ரஸ் பண்றது, அதுவும் இன்னைக்கு மகாசிவராத்திரி அன்னைக்கு அட்ரஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா நான் கருதுறேன். அதுக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. And that's it. Let me tell. Thank you. கடைசியா ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு அதோட let me close. ஒரு 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 குடும்பத்துல 2 குட்டி பசங்க, 7 வயசு 5 வயசு வச்சுக்காங்களேன். அம்மா அப்பா பசங்க வெளியில எங்கேயோ ஊருக்கு கிளம்புறாங்க. எல்லாம் கதையெல்லாம் பூட்டியாச்சு. அப்பா வந்து கார்ல ஸ்டியரிங் பின்னாடி உட்காந்துட்டாரு. கூப்பிட்டாரு, அம்மா ஆஸ் யூஷுவல் பூட்டின கதையை திருப்பி பூட்டி தரன்னு பார்த்து எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த பெரிய பையன் ராம் ஷியாம்னு வச்சுப்போமே, அந்த ராம் சொல்றான், அம்மா இன்னைக்கு நான் ரைட் சைட்ல தான் உட்காருவேன். அது வரைக்கும் சைலண்டா இருந்த சின்னவன் தான், முடியாது நான் தான் இன்னைக்கு ரைட் சைட்ல உட்காருவேன். உடனே அவன் பெரியவன், இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்த, நான் தான் முதல்ல கேட்டேன், நான் தான் உட்காருவேன். நான் தான் முதல்ல நினைச்சேன், நான் தான் உட்காருவேன். எப்ப பாரு இதே பண்ணு. போன வாரம் நான் பூரி கேட்டேன், நீ வந்து சப்பாத்தி கேட்ட, அம்மா வந்து சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் நான் வந்து சினிமாக்கு போலாம் சொன்னேன், நீ வந்து பீச்சுக்கு போலாம் சொன்ன, அப்புறம் நம்ம வந்து சினிமாவுக்கு போல பீச்சுக்கு தான் போனோம், முடியாது நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும். அண்ணனுக்கு தம்பிக்கும் சரி சண்டை. இந்த 2 குழந்தைங்க வச்சுங்களா நிறைய பேர் தலையாடுறீங்க தெரியுது எனக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பா என்ன பண்ணாரு, மா நேரம் ஆகுதுமா ஏதாவது பண்ணி சீக்கிரம் சரி பண்ணுமா, அவ்வளவுதான் அவர் வேலை ஓவர். அம்மா வந்தாங்க, போனாங்க பெரியவன்ட்ட, டே கண்ணா கொஞ்சம் நான் சொல்றது கேளு, எப்ப பாரு இதே பண்ணுங்க, எப்ப பாரு என்னையே சொல்லுங்க, நீ அவன் கிட்ட சொல்லுங்க. பாரு பாரு. அம்மா திரும்பி சின்னவனை பார்த்தாங்க, செல்லமே அவ்வளவுதான். அம்மா தெரிஞ்சிருச்சு, கண்ணுகிட்ட அப்படியே அயாக்கிற அருவி வெயிட் பண்ணுது, இவனை நம்ம கலப்பணும், இன்னைக்கு நம்ம வெளியில கிளம்ப முடியாது. இப்போ இந்த அம்மா பிளே பண்ற நிறைய ரோல்ஸ்ல ஒரு முக்கியமான ரோல் என்னன்னா, இந்த சாணக்கிய தந்திரம் அப்பப்ப கொஞ்சம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்களுக்கு தெரியும் எங்க வேலை நடக்கும்னு. போனாங்க திருப்பியும் பெரியவங்கிட்ட, அம்மா செல்லம் இல்ல, நீ தானே அம்மா சொல்றதெல்லாம் எப்பயும் கேட்ப, சரி அவனையே உட்கார சொல்லுங்க ரைட் சைட்ல சொல்லிட்டான் பெரியவன். சின்னவனுக்கு ஒரே சந்தோஷம், வின் பண்ணிட்டோம்ல. போனா கார்கிட்ட, அப்பாவை பார்த்தான், அண்ணன் பக்கம் திரும்பவே இல்லை. அம்மா கிட்ட மெதுவா வந்தான், அம்மா இல்லை எதுமா
ரைட் சைடு. ஒல்வது அறிவது, அறிந்த பின் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். வலி அறிதல்ங்கிற திருக்குறள்ல 472வது திருக்குறள். ஐ ரிப்பீட், வலி அறிதல் 472வது திருக்குறள். அந்த திருக்குறள் நான் எதுக்கு இப்ப உங்ககிட்ட சொல்றேன், அந்த திருக்குறளுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், அந்த கதைக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் நான் சொல்ல போறது இல்லை. டைம் ஆச்சு. உங்களுக்கான ஹோம்ஒர்க் அது, போய் படிச்சு பாருங்க, என்ன தோணுதுன்னு பாருங்க. ஒரு அழகான அற்புதமான படிப்பினை பேரண்ட்ஸா நம்ம எல்லாருக்கும் குழந்தை வளர்ப்பு விஷயத்துல. That's it. Thanks once again for calling me here. May God bless all of you. Wish you all the very best. Thank you.